ஹாப்பி மார்னிங் டு ஆல். இதுக்கு முன்னாடி கிளாஸில் ஃப்ராக்ஷன்ஸை பற்றி இன்ட்ரடக்ஷன்ஸும் அதோட டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸை பற்றியும் பார்த்தோம். இன்றைக்கு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். ஓகே, சம்ஸ்குள்ளே போவோம். நேற்று நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதில் என்னென்ன டைப்ஸ் நம்ம பார்த்தோம்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், லைக் ஃப்ராக்ஷன், அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தோம். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸில் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இன்றைக்கு சம் சால்வ் பண்ணுவோம். எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் 7/3/4 + 6/1/2. 7/3/4 அப்படிங்கிறது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். பார்த்தாலே தெரியுதா? 7 ஒரு ஹோல் பார்ட், 3/4ங்கிறது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். 7/3/4 ஃபஸ்ட்டு இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படி மாற்றுறது? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை ப்ளஸ் பண்ணணும். அப்போ 7 4s are 28 ப்ளஸ் இதை ப்ளஸ் பண்ணிக்கணும். 28 + 3 கீழே இருக்கிறது அப்படி எழுதணும். 28 + 3 31/4. 7/3/4 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இதுதான். நெக்ஸ்ட் அதே மாதிரி 6/1/2க்கும் பண்ணி வச்சுக்கணும். 6 2s are 12, 12 + 1 13, 13/2. இப்போ 31/4ஐயும் 13/2வும் ஆட் பண்ணும். ஸோ டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன பண்ணும்? எல்சிஎம் எடுக்கணும். குட். 4, 2 எல்சிஎம் எடுத்தால் 2 டேபிள் எடுக்கலாம். 2 2s are 4, 2 1 is 2. இப்போ எல்சிஎம் போட்டால் 2 × 2 = எல்சிஎம் வந்து 4. இப்போ இந்த 4ங்கிற எல்சிஎம் வச்சுக்கிட்டு 31/4. நெக்ஸ்ட் 13/2. காமனாக எல்சிஎம் ரெண்டுக்கும் 4. ஸோ சால்வ் பண்ணி பார்ப்போம். 4 எத்தனை டைம்ஸ்? 1 டைம். ஸோ 31/4 கீழே எதில் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதுதான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். ஸோ மேலேயும் அதே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 13 × 2 26. ஸோ 31/4 26/4. இப்போ நமக்கு நியூமரேட்டர் ரெண்டுமே காமன் ஆயிடுச்சு. ஸோ ஆட் பண்ணலாம். 31/4 + 26/4. 31 26 ஆட் பண்ணால் 57/4. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கிறது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயே நாமளும் ஆன்சர் கொடுப்போம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஆக்கணும்னா டிவைட் பண்ணோம். 57/4 அண்ட் திஸ் இஸ் டிவைசர். மேலே வரப்போது கோஷன், கீழே வரப்போது ரிமைண்டர். 4 1 is 4, ரிமைண்டர் 1. 7 கீழே அப்படியே இருக்கலாம். 4 4s are 16, ரிமைண்டர் 1. இது வந்து நேற்று சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்கலனா பார்த்துட்டு சம்ஸ் பார்த்தா புரியும். மேலே இருக்கிறது கோஷன், கீழே இருக்கிறது ரிமைண்டர், இங்கே இருக்கிறது டிவைசர். ஸோ ஆன்சர் என்ன? ஆன்சர்னா 14/1/4. ஆன்சர் வந்து 14/1/4. அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த சம், the sum of whole number and a proper fraction is called. ஏற்கனவே இந்த சம்மை டீச் பண்ணும்போதே பார்த்துருக்கோம். ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் சேர்ந்தது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சே ஃபார் திஸ் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ இது ஒரு ஹோல் நம்பர், இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன? நியூமரேட்டர் கம்மியாக இருக்கணும், டினாமினேட்டர் அதிகமாக இருக்கணும். அப்போ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தானே. இது ஒரு ஹோல் நம்பர், இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்படின்னா இது என்ன ஃப்ராக்ஷன்? இட் இஸ் கால்ட் as மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ இதுக்கு பேர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தந்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். 5 3s are 15. இங்கே சொன்ன அதே மெத்தட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். 5 3s are 15, 15 + 1 16, 16/3 மைனஸ் 3 2s are 6, 6 + 1 7, 7/2. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாம். ஓகே, எல்சிஎம் எடுக்கலாம். 3 2s are ரெண்டுமே வேறு வேறு டேபிள்ஸில் வரும். ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2s are 6. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 16 2s are 32 மைனஸ் 7 3s are 21. 32 - 21 11/6. இதையும் திருப்பி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றி ஆன்சர் எழுதிக்கலாம். 11 உள்ள 6 வெளியில், 6 1 is 6, 11லேருந்து 6 போச்சுன்னா 5 டைம். ஸோ ஆன்சர் 15/6. இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் 8 / 1/2. எப்பயுமே டிவிஷனில் இருந்து இந்த சைடு ஒரு நம்பர் ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா இந்த டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 1/2ஓட ரெசிப்ரோக்கல் 2/1 ஆயிரும். 2/1 1க்கு கீழே வேல்யூ இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம். 8 × 2 எவ்வளோ? 8 2s are 16. ஸோ 16 தான் ஆன்சர். த நம்பர் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெசிப்ரோக்கல் இஸ். ஒரு நம்பர் அதோட ரெசிப்ரோக்கல் அதே தான் வரும். அப்படின்னா என்ன நம்பர்?
1. ஏன்னா 1/1 போட்டால் தான் அதோட ரெசிப்ரோக்கல் திருப்பி 1 தான் வரும். மேலேயும் கீழேயும் போட்டால் ரெசிப்ரோக்கல் தான் ஒன்றும் இல்லை. இப்போ மேலே எழுதணும் இல்லையா, 1/2ங்கிறது 2/1ன்னு எழுதணும். இப்போ 4/3 அப்படின்னா 3/4 அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, the number which has its own reciprocal, அதோட ரெசிப்ரோக்கலே தான் வரும். அப்படின்னா 1/1 அப்படின்னு போட்டால் தான் ரெசிப்ரோக்கல் திருப்பி 1 வரும். ஸோ 1/1. ஸோ 1 is the answer for this sum. அடுத்தது நெக்ஸ்ட் சம். 3 1/2 can be written as 3 + 1/2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின். 3 1/2 can be written as 3 + 1/2. எஸ் கரெக்ட், பிகாஸ் 3ங்கிறது ஒரு ஹோல் பார்ட் ப்ளஸ் இந்த ஹாஃப் பார்ட். அப்படின்னா இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இது வந்து பார்ட் ஆஃப் இட். ஸோ இட்ஸ் ட்ரூ. ட்ரூங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். த சம் ஆஃப் எனி 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அண்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது வந்து ஒரு 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணால் எப்பயுமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் வருமானு கேட்டிருக்காங்க. டெஃபினெட்லி நாட். ஆன்சர் எதில் வேணாலும் வரலாம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனே வரலாம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனே வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஸோ இட்ஸ் ஃபால்ஸ். த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் 13/4 இஸ் 3 1/4. 13/4ஓட மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் 3 1/4 கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எப்படி 13/4 13 4ஆல் டிவைட் பண்ணோம். 4 எத்தனை டைம் வரும், 4 3s are 12 டைம், ரிமைண்டர் 1. அப்போ 3 1/4 இஸ் அன் ஆன்சர். எஸ், இதுவும் கரெக்ட். அப்போ ட்ரூ. அடுத்தது, the reciprocal of an improper fraction is always a proper fraction. ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கல் எடுத்தால் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வருமானு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் கிளாஸ் நடத்தும் போதே, ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட ஆப்போசிட் தான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் அதிகமாக இருக்கும், டினாமினேட்டர் கம்மியாக இருக்கும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் கம்மியாக இருக்கும், டினாமினேட்டர் அதிகமாக இருக்கும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் அதிகமாக இருக்கும், டினாமினேட்டர் கம்மியாக இருக்கும். ஸோ இதோட ஆப்போசிட் தான் இது. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ கரெக்ட். இட்ஸ் அ ட்ரூ. இப்போ நெக்ஸ்ட் 3 1/4 into 3 1/4 equal to 9/16 கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணி பார்ப்போம். 4 3s are 12, 12 plus 1 13/4 into 4 3s are 12, 12 plus 1 13/4. ஸோ 169, 13 into 13 169/16 வரும். இப்போ டிவிஷனில் பண்ணால் 169 16 16 1 16. அப்போ ஆக்சுவலாக ஆன்சர் 9/16 அப்படின்னு வந்திருக்கணும். பட் இது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஃபால்ஸ் ஆன்சர். ஓகே, இப்போ தேர்ட் சம் பார்ப்போம். ஃபைண்ட் த சம் ஆஃப் 1/7 + 3/9 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுப்போம். அப்போ 7 9s are கீழே எல்சிஎம் 63. இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × 9 9 ப்ளஸ் இது ரெண்டும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 7 3s are 21. அப்போ 21 + 9 30. 30/63. இது இன்னும் ஷார்ட்டஸ்ட் ஃபார்மில் எழுதணும்னா 3 1 is 3 0 3 2s are 6 1 10/21. அதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்ன தந்திருக்காங்கன்னா, வாட் இஸ் த டோட்டல் ஆஃப் 3 1/3 and 4 1/6? 3 1/3ஓட அண்ட் 4 1/6ஓட டோட்டல் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல்னா ஆட் பண்ணுறோம். இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸை நமக்கு தெரிஞ்ச மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லாம் மாற்றுறோம். 3 3s are 9 9 + 1 10 10/3 plus 6 4s are 24 24 + 1 25/6. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். 3 6 3 டேபிள் எடுக்கலாம் காமனாக. 3 1 is 3 3 2s are 6. ஸோ எல்சிஎம் வந்து 3 × 2 3 2s are 6. அப்போ காமனாக கீழே இருக்கிறது 6. அப்போ 3 டேபிளில் 6 எத்தனை டைம்ஸ் காமனாக வரும், 2 டைம்ஸ். அப்போ இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கீழே 3 2s are மல்டிப்ளை பண்ணால் 6, மேலே 10 × 2 20. நான் ஒரே ஸ்டெப்பில் அப்படியே எழுதுகிறேன். ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 6 தான் இருக்குது. அப்போ 1 டேபிளில் மல்டிப்ளை பண்ணால் போதும், இதுவும் 1 டேபிளில் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 25 20 + 25 45/6. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கனால நம்மளும் ஆன்சரை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயே கொண்டு வருவோம். அப்போ என்ன பண்ணும், டிவிஷன் பண்ணும். 45 6 டேபிளில் டிவைட் பண்ணால் 6 6 are 36 6 7s are 42 42 ரிமைண்டர் 3. ஆன்சர் 7 3/6. ஆன்சர் 7 3/6. ஃபர்தராக இன்னும் ஷார்ட் ஃபார்மில் எழுதணும்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 3 1 is 3 3 2s are 6. அப்போ இன்னும் ஷார்ட் ஃபார்மில் எழுதணும்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா 7 1/2 அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு 1 3/5 + 5 4/7 தந்திருக்காங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இதை நம்ம மாற்றுவோம். 5 × 1 + 3 8/5 + 7 5s are 35 35 + 4 39 39/7.
ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ். ஸோ எல்சிஎம் எடுத்தால் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 7 5s are 35 வரும். ஸோ டினாமினேட்டரில் 35 போட்டுக்குவோம். 5 டேபிளில் 35 எத்தனை டைம் வரும்? 7 டைம். அப்போ இதுவும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இதுவும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மேலே 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8 7s are 56 ப்ளஸ் இங்கே 5 டேபிளால் மல்டிப்ளை பண்ணோம், இதுவும் 5 டேபிளால் மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா அப்போ தான் 35 வரும் எல்சிஎம். இங்கே 7 டேபிளால் மல்டிப்ளை பண்ணனால இங்கே வந்துச்சு. ஸோ 39 into 5, 39 into 5 195 வரும். 9 5s are 45, 5 3s are 15, 15 plus 4 19, 195, 195, 195 plus 56, 195 plus 56 251/35 அப்படின்னு வரும். ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். 251/35, 35 டேபிளில் 251 எத்தனை டைம் வரும்? 7 times 245 வரும். ஸோ 6 times வரும். ஆன்சர் 76/35. ஸோ ஆன்சர் 76/35. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 8/9 and 2/7. 8/9 2/7. ஸோ கீழே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ 7 9s are 63, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். 7 8s are 56 minus 9 2s are 18. 56 minus 18 38/63. அண்ட் இது இன்னும் ஷார்ட் ஃபார்மில் பண்ண முடியுமானா? ஓகே, முடியாது. ஸோ அப்படியே விட்டுடலாம். சப்ராக்ட் 1 3/5 ஃப்ரம் 2 1/3 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ண வேண்டியது ஃப்ரம். இந்த ஃப்ரம்முக்கு அடுத்தது என்ன நம்பர் இருக்கோ அதிலிருந்து தான் இந்த நம்பர் மைனஸ் பண்ணும். அப்போ 2 1/3லேருந்து 1 3/5 மைனஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். 2 1/3 minus 1 3/5. ஓகே, இதை மாற்றலாமா? 3 2s are 6, 6 plus 1 7, 7/3 minus 5 1 is 5, 5 plus 3 8, 8/5. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு கீழே ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 3s are 15. நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 7 5s are 35 minus 8 3s are 24. 35 minus 24, 35 minus 24 11. 11 கீழே இருக்க நம்பர் அப்படியே போட்டுக்கணும். 11/15 தான் ஆன்சர். 7 7s are 49, 49 plus 2 51. 51/7 minus 21 into 3 64, 64 21 into 3 63, 63 plus 4 67, 67/21. LCM எடுத்தா 7,21, 7 1 is 7, 7 3s are 21, LCM 7 3s are 21. ஓகே, அப்போ 21 கீழே காமனாக இருக்கும். ஸோ இப்படி டேரெக்டாக போட தெரியலனா எப்படி எழுதலாம்னா 51/7க்கு தனியாக மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா 21, 7 3s are 21. கீழே என்ன மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் மேலே மல்டிப்ளை பண்ணோம். 3 1 is 3, 5 3s are 15. அதே மாதிரி 67/21. 21 1 time 67. அப்போ என்ன எழுதியிருக்கோம்? 153 கிடச்சிருக்கா? 153 minus 67. ஸோ 153லேருந்து 67 போச்சுன்னா 86/21. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றுவோம். 86 21. 21ல் எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். 4 2 84 4 2/21 தான் இதோட ஆன்சர். 4 2/21. இந்த சம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றோம்னா 18 into 3, 18 into 3 54, 54 plus 7, 54 plus 7 61/18. அவ்வளோதான். இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றணும். என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் நார்மல் டிவைட். 99/7. அப்போ 7 1 7, 2 times 7 4s are 28, ரிமைண்டர் 1. அப்போ இந்த 14 முன்னாடி எழுதணும், ரிமைண்டர் 1 மேலே எழுதணும், டிவைஸரை கீழே எழுதணும். 14 1/7 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு 47/6 இருக்குது. இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இதே மாடலில் மாற்றணும். 47 6ஆல் டிவைட் பண்ணணும். 6 7s are 42, ரிமைண்டர் 5. ஆன்சர் 7 5/6. நெக்ஸ்ட்
12 1/9 இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சர் இது கூட ப்ளஸ் பண்ணிவிட்டு டிவைடில் இருக்கிறது அப்படி எழுதணும். 12 × 9 12 × 9 108. 108 + 1 109. 109/9. நெக்ஸ்ட் மல்டிப்ளை. நெக்ஸ்ட் மல்டிப்ளை நம்ம பார்ப்போம். இங்கே ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3 2s are 6 2 × 2 4 அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றணும். 8 3s are 24. 24 + 1 25. 25/3 × 5. ஸோ இது எதுவும் பண்ண முடியாது, அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். 25 × 5 எவ்வளோ? 125. 125/3. ஆன்சரை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதுவோம். 125/3. 3 4s are 12. நெக்ஸ்ட் 5 கீழே கொண்டு போயிடலாம். 3 1 is 3. ஸோ ஆன்சர் 41 2/3. நெக்ஸ்ட் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ கிராஸ் கேன்சல் பண்ணலாம். 4 1 is 4. 4 2s are 8. மேலே எதுவும் இல்லை. 3 × 1 3. 2 × 5 10. 3/10. இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றுவோம். 7 3s are 21. 21 + 5 26/7 into 13 × 1 13. 13 + 1 14. 14/13. இப்போ கேன்சல் பண்ணுவோம். 7 1 time 7 2 time 26 × 2 52. 52/13. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கூட ஆன்சர் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 52 13 13 எத்தனை டைம் வரும்? 4 டைம். அப்போ 4 டைம்னா டேரெக்டாக கேன்சல் ஆகிடுது. அப்போ ஆன்சர் வந்து 4 கேன்சல் ஆகிடுது. 4 13 4s are 52. ஸோ கேன்சல் ஆகிடுது. ஸோ ஆன்சர் இஸ் 4. நெக்ஸ்ட் டிவைட். டிவைடில் என்ன பண்ணோம்? 3/7. இங்கே டிவிஷன் சிம்பிள் இருக்குது. வெறும் 4 இருந்திருந்தாங்கன்னா கீழே பையில் 1 இருக்குன்னு அர்த்தம். எப்பயுமே இந்த மாதிரி டிவைட் வந்தால் இதை மல்டிப்ளை மாற்றிட்டு இதோட ரெசிப்ரோக்கல் எழுதும். ரெசிப்ரோக்கல்னா கீழே இருக்க நம்பர் மேலே போயிடும், மேலே இருக்க நம்பர் கீழே வந்துடும். அப்போ 4/1 1/4 எழுதணும். அப்போ 3 × 1 3. 7 4s are 28. அப்போ ஆன்சர் 3/28. ஆன்சர் வந்து 3/28. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது 4/3. இதை ரெசிப்ரோக்கலில் மாற்றோம்னா கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். இப்போ டிவிஷனை இன்டூ சிம்பிளாக மாற்றிடுறேன். நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் எழுதுறேன். 9/5. இப்போ 3யும் 9ம் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9. அப்போ 4 3s are 12. 12/5. ஆன்சர் இஸ் 12/5. ஓகே. நெக்ஸ்ட் பிரச்சனை ஒன்றும் இல்லை. 12/5. 5 2s are 10. 2/5 அப்படின்னு நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 5 4s are 20. 20 + 1 21/5. சிம்பிளை மாற்றுறேன். அப்போ இன்ட்டு 4 3s are 12. 12 + 3 15. 15/4. ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் மாற்றுறேன். 3s are 12. 12 + 3 15. 15/4 அப்படியே வச்சுக்கிட்டேன். 21/5 இன்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்? சிம்பிளை மாற்றிட்டு ரெசிப்ரோக்கல் எழுதுறேன். 4/15. 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 5s are 15. 3 7s are 21. ஆன்சர் 7 4s are 28 by 5 5s are 25. அப்போ நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் எழுதுமா 28/25. 1 time 25 3 time 1 3/25. நெக்ஸ்ட் இது அதே மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றிக்குவோம். 9 3s are 27. 27 + 2 29/3. சிம்பிள் அப்படியே போடுறேன். 3 1 is 3. 3 + 2 5. 5/3. அடுத்த ஸ்டெப்பில் ரெசிப்ரோக்கல் மாற்றுறேன். இன்ட்டு 3/5. 3 3 கேன்சல். ஸோ 29/5. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்ற போகிறேன். 29 5 டேபிளில் 5 5s are 25. ரிமைண்டர் 4. ஆன்சர் 4/5. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் சம்ஸ். கௌரி பர்ச்சேஸ்ட் 3 1/2 kg of tomatoes. Next 3/4 kg of brinjal and 1/4 kg of onion. What is the total weight of the vegetables she bought? இந்த சம்க்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். நம்ம கடைக்கு போகிறோம். கடைக்கு போய் ஆப்பிள் ஒரு 3 கிலோ, திராட்சை ஒரு 2 கிலோ, ஆனியன் ஒரு 1 கிலோ வாங்குகிறோம். அப்போ மொத்தமாக எத்தனை கிலோ வாங்குகிறோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? டோட்டலாக இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுவோம். ஸோ அதே தான் இந்த சம் வேர்டிங்கில் தந்திருக்காங்க. கௌரி பர்ச்சேஸ் 3 1/2 kg of tomatoes. டொமேட்டோஸ் எத்தனை கேஜி வாங்குறாங்க? டொமேட்டோஸ் 3 1/2 kg. அடுத்தது
brinjal 3/4 kg. Next, onion 1/4 kg. Total weight of vegetable. Total weight கேட்டிருந்தா என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஸோ இப்போ எப்படி ஆட் பண்ணலாம், எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இதில் இருக்குது, இதுவும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்போ ஃப்ராக்ஷனை மாற்றுவோம். ஸோ 3 1/2 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 1/4. எப்படி மாற்றணும், 3 2s are 6, 6 + 1 7, 7/2 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 4 1 is 4, 4 + 1 5/4. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 2 4 4, 2 1 is 2, 2 2s are 4, 2 2s are 4. திருப்பி 2 டேபிள் எடுத்தோம்னா 1 time 1 time 1 time. ஸோ எல்சிஎம் 2 × 2 = 4. ஸோ டினாமினேட்டரில் 4 வரும். 4 எத்தனை டைம்ஸ், 2 டேபிளில் 2 டைம்ஸ். அப்போ மேலே இருக்க நம்பரும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 7 2s are 14 ப்ளஸ் 4 4, அப்போ ரெண்டுமே 1 டைம் தான் வரும். ப்ளஸ் 3 ப்ளஸ் 5. ஸோ ஆட் பண்ணால் 22/4. இதை திருப்பி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதணும்னா 22/4. 4 டேபிளில் டிவைட் பண்ணால் 4 5s are 22. ஆன்சர் 5 2/4. இதை இன்னும் கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிள் 1 டைம், 2 டேபிள் 2 டைம். ஸோ 5 1/2 kg. டோட்டல் வெயிட் எவ்வளோனா 5 1/2 kg. ஓகே, அப்படியே அடுத்த சம் போகலாம். அடுத்த சம்மில் an oil tin contains 3 3/4 liters of oil, of which 2 1/2 liters of oil is used. How much oil is left over? ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஒரு மில்க் பாட்டில் இருக்குது. அந்த மில்க் பாட்டிலில் 2 லிட்டர் இருக்குது. 2 லிட்டரில் 1 லிட்டர் நான் குடிச்சிட்டேன். அப்போ மீதி எத்தனை லிட்டர் இருக்கும், 1 லிட்டர். எஸ், கரெக்ட். அப்போ அங்கே என்ன பண்ணும், 2 லிட்டர் இருக்குது, 1 லிட்டர் குடிச்சிட்டோம், மீதி எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் சப்ராக்ட் பண்ணோமா, 2 - 1 = 1 லிட்டர் தான் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த சம். ஒரு ஆயில் கண்டெய்னரில் 3 3/4 லிட்டர் ஆயில் இருக்குது. அதில் 2.5 லிட்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா மீதி எத்தனை லிட்டர் கேட்குறாங்க. ஸோ மைனஸ் பண்ண ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட் சம் மைனஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து 8th சம். எத்தனை லிட்டர் ஆயில் இருக்குது, 3 3/4. யூஸ்ட் ஆயில் எவ்வளோ இருக்குது, 2 1/2 லிட்டர். அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடுமா. அப்போ 4 3s are 12, 12 + 3 15, 15/4 minus 2 2s are 4, 4 + 1 5, 5/2. ஓகே, எல்சிஎம் எடுத்தால் 4 தான் வரும். 2 2s are 4, 2 1 is 2, எல்சிஎம் 2 × 2 = 4. ஸோ டினாமினேட்டரில் எல்சிஎம் 4 இருக்கனால 4. என்ன பண்ணால் மேலே 4 வரும், கீழே 4 வரும். 4 × 1, அப்போ இங்கேயும் 1 டைம், அப்போ 15. இங்கே என்ன பண்ணால் 4 வரும், கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும். அப்போ 2 2s are 4னா மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 2s are 10. 15 - 10 5/4. ஓகே, 5/4 அவ்வளோதான். ஓகே, 5/4 நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கூட மாற்றலாம். 5/4, 4 டேபிளில் 4 1 is 4. ஓகே, 1 1/4 லிட்டர். ஓகே, 8th சம் இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th சம். Nilavan can walk 4 1/2 km in an hour. How much distance will he cover in 3.5 hours? ஒரு ஹாரில் இப்போ நம்ம 3 கிலோமீட்டர் நடக்கிறோம்னா இப்போ 3 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் நடப்போம் அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுவோம். எஸ், ஒரு ஹாரில் 3 கிலோமீட்டர் நடக்கிறோம் அப்படின்னா 3 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர், கரெக்ட், இன்ட்டு பண்ணோம். 3 × 3 = 9. அதே மாதிரி தான் இந்த சம் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். ஸோ 9th சம் பார்ப்போம். ஓகே, Nilavan can walk 4 1/2 km in an hour. 4 1/2 km அதனால் வாக் பண்ண முடியும். நெக்ஸ்ட், how much distance will he cover in 3.5 hours? 3.5 மணி நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும், என்ன பண்ணணும், 3 எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3 1/2 ஹவர்ஸா. ஓகே, மல்டிப்ளை பண்ண ஆன்சர்
4 2s are 8, 8 plus 1 9, 9 by 2 into 3 2s are 6, 6 plus 1 7, 7 by 2. 7 9s are 63 by 2 2s are 4. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் மாற்றோம்னா 63 4, 4 1 is 4, 2 4 5s are 23. Answer 15 3 by 4. The answer. Next. அடுத்த sum. Ravi bought a curtain of length 15 3 by 4 meter. If he cuts the curtain into small pieces, each of length 2 1 by 4 meter, then how many small curtains will he get? இப்போ நம்மக்கிட்ட ஒரு 5 மீட்டர் பென்னோ பென்சிலோ ஸ்கேலோ ஏதோ ஒன்று இருக்குது, சாரி ரோப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 5 மீட்டர் ரோப் இருக்குது. அந்த ரோப்பை 5 பீசஸாக கட் பண்ணுறேன். இப்படி ஒரு 5 மீட்டர் ரோப் இருக்குது, அதை 5 பீஸாக கட் பண்ணுறேன். அப்போ நமக்கு எத்தனை பீஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 5 மீட்டர் ரோப்பை 5 பீஸாக கட் பண்ணால் எத்தனை பீஸ் கிடைக்கும்? ஒருத்தருக்கு 1 பீஸ் கிடைக்குமா? இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 5 டிவைட் பை 5 பண்ணுமா? ஸோ இந்த சம் அதே மாதிரி தான். இங்கே கர்டன் லென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 15 3 by 4 மீட்டர் கர்ட்டனை ரவி வாங்குறாரு. அதை எத்தனை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணுறார், லென்த்தில் கட் பண்ணுறாருன்னா 2 1 by 4ல் கட் பண்ணுறாரு. அப்போ எத்தனை ஸ்மால் பீசஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். ஸோ 15 into 4 60, 60 plus 3 63 by 4. சிம்பிளாக அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் மாற்றிக்கலாம். 4 2s are 8, 8 plus 1 9, 9 by 4. நெக்ஸ்ட் 63 by 4 ரெசிப்ரோக்கலில் மாற்றணும். டிவைடர் இன்ட்டு 4 by 9. 4 4 கேன்சல். 63 by 9. 63ல் 9 எத்தனை டைம் வரும்? 9 7s are 63. ஸோ 7 பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறாரு. தட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டெப் சம்ஸ். நெக்ஸ்ட் இதில் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் 11th கொஷின் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் எதுன்னு ஆப்ஷன்ஸில் என்னென்ன தந்திருக்காங்க? 1 by 2 greater than 1 by 3. Next 7 by 8 is greater than 6 by 7. Next 8 by 9 is less than 9 by 10. Option B la 10 by 11 is less than 9 by 10. ஓகே, இப்போ இதை கம்பேர் பண்ணுவோம். இதுக்கு என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போமா? இப்போ எல்சிஎம் எடுத்தால் 6 வருமா? அப்போ நார்மலாகவே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே 3 வந்துடும், 3 by 6. இங்கே 2 by 6. 3 by 6 கிரேட்டர். அப்போ இது என்னது? இது கரெக்ட். நெக்ஸ்ட் இங்கே 8 7s are 56 எல்சிஎம் வருமா? இப்போ 56, இங்கேயும் 56 வந்துடுமா? க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 7 7s are 49, 8 6 are 48. அப்போ 49 தானே கிரேட்டர். ஸோ இதுக்கு இது ஆன்சர் கரெக்ட். அப்போ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் இதில் ஓகே எல்சிஎம் எடுப்போமா? 9க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தால் 90 வருமா? 90. ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் எதால் மல்டிப்ளை பண்ணால் கீழே 90 வரும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணாவா? இப்போ மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? 80. அதே மாதிரி எதால் மல்டிப்ளை பண்ணால் 90 வரும்? 9ஆல். 10 9s are 90. மேலேயும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? 81. அப்போ 81 தான் இங்கே கிரேட்டர். கரெக்ட். நெக்ஸ்ட் இங்கே 11க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தால் 110. இங்கேயும் 110. க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100. இங்கே 99. இங்கே எது பெருசு? 100 தானே பெருசு. பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 99 by 110 கொடுத்துருக்காங்க. இப்போ இன்கரெக்ட் ஆன்சர் இது தான். ஸோ இந்த கொஷனுக்கு இதுதான். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 by 7 and 2 by 9. 3 by 7க்கும் 2 by 9க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாமா? 7 9s are 63. அப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 9 3s are 27 minus 7 2s are 14. 27 minus 14 13 by 63. ஓகே, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 13th sum. என்ன கேட்டிருக்காங்க? the reciprocal of 53 by 17. 53 by 17ஓட ரெசிப்ரோக்கல் கேட்டிருக்காங்க. ரெசிப்ரோக்கல்னு என்ன பண்ணணும்? கீழே இருக்க நம்பரை மேலே எழுதணும், மேலே இருக்க நம்பரை கீழே எழுதணும். ஸோ 17 by 53 is the answer. Next 14th sum.
இஃப் 6/7 ஈக்குவல் டு a/49. அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏவை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகலாமா? இப்போ இது அந்த சைடு கொண்டு போனால் டிவிஷன் இருக்கிறது இந்த சைடு கொண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆயிருமா? 6 × 49/7 ஈக்குவல் டு ஏ. அப்போ 7 எத்தனை டைம் கேன்சல் பண்ணால் 49? 7 7s are 49. அப்போ 6 7s are 42. அப்போ ஏவோட வேல்யூ 42. ஓகே, 14th கொஷின் முடிச்சு. நெக்ஸ்ட் 15th கொஷின். Puhal has been given 4 choices for his pocket money by his father. Which of the choice should be taken in order to get the maximum money? அவங்க அப்பா 4 சாய்ஸ் கொடுக்குறாரு புகழுக்கு. இந்த 4 சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுத்தால் அவனுக்கு அதிகமாக மணி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி மணி வரும்னு பார்ப்போமா? எந்த சாய்ஸ் எடுத்தால் அதிக மணி வருங்கிறத இந்த சம்மில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 2/3 ஆஃப் ₹150. செகண்ட் ஆப்ஷன் 3/5 ஆஃப் ₹150. தேர்ட் ஆப்ஷன் 1/5 ஆஃப் ₹150. ஃபோர்த் ஆப்ஷன் 4/5 ஆஃப் ₹150. ஓகே, இப்போ இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் அதிக பணம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன். எல்லாத்துக்குமே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுடலாமா? எஸ். இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 5s are 50, 0. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 50 × 2 100. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 3s are 15. 3 × 30 90. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 3s are 15, 0 30. இதை கேன்சல் பண்ணால் 5 3s are 15, 0 30 × 4 120. இந்த ஆப்ஷனில் எதை எடுத்தால் அமௌண்ட் அதிகமாக வரும்? ஆப்ஷன் டி எடுத்தால் தான் புகழுக்கு அதிக அமௌண்ட் வரும். ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.